Hello friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப டேஸ்டியான மொறுமொறுப்பான பூரி அதுக்கப்புறமா கிழங்கு மசாலா இது ரெண்டுமே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ படி அப்படியே பண்ணிங்கன்னா ஒவ்வொரு பூரியுமே நல்லா உப்பி வரும். அதே சமயத்தில் நீங்கள் சர்வ் பண்ணுற வரைக்குமே பூரி அமுங்கி போகாமல் நல்லா உப்பியே இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும், அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துக்கோங்க. நம்ம ரவை சேர்க்குறதுனால பூரி நல்லா உப்பலாக இருக்கும். நம்ம சர்வ் பண்ணுற வரைக்குமே நல்ல உப்பலாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம ரவை சேர்த்துருக்கோம். எண்ணெய் சேர்க்குறதுனால பூரி நல்லா எண்ணெய் குடிக்காமல் முறுமுறுப்பாக வரும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை பிசைஞ்சுக்கோங்க. பொதுவாக நம்ம சப்பாத்திக்கு பிசையும் போது நல்லா சாஃப்டாக மாவு பிசையணும். அதே சமயத்தில் நம்ம பூரிக்கு பிசையும் போது நல்ல டைட்டாக மாவு பிசையணும். அப்போ தான் பூரி நல்லா உப்பி வரும். நம்ம எண்ணெயில் போடும்போது தண்ணியை ஒரே டைமில் சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிட்டே இருங்க. பூரிக்கு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம மாவு பிசைகிறதுல தான் இருக்குது. கரெக்டான பக்குவத்தில் மாவு பிசைஞ்சோன்னா கண்டிப்பாக பூரி கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாவை பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா டைட்டாக இருக்கணும். இப்போ இதை மூடி போட்டு மூடிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சுருங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம இதை மறுபடிக்கும் பிசையணும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா ஊறி இருக்குது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் சாஃப்டாக இருக்குல்ல. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நம்ம கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்காவது கைவிடாமல் நல்லா பிசைஞ்சிட்டே இருங்க. எவ்வளோத்துக்கு நம்ம அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுக்கிறோமோ அந்தளவுக்கு பூரி ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா இதிலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கோங்க. ரொம்ப பெரிய சைஸ் உருண்டையாக எடுக்கக்கூடாது. நம்ம சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி சின்னதாக உருண்டை உருட்டிக்கோங்க. ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு உருண்டை எடுத்துக்கோங்க, போதும். இப்போ இதை நல்லா கிராக் இல்லாமல் உருட்டிக்கோங்க. கொஞ்சம் கூட கிராக் இருக்கக்கூடாது. உருட்டினதுக்கப்புறமா சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மாவு தேய்ச்சிக்கோங்க. நான் கோதுமை மாவு தடவிருக்கேன். இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவை வச்சுட்டு இது போல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு தூவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை திரட்டி எடுத்துக்கணும். ரொம்ப பெரிய சைஸ் உருண்டையாக திரட்டிடக்கூடாது. பூரி சின்னதாக இருந்தால் தான் அது நம்ம சர்வ் பண்ணுற வரைக்குமே நல்லா உப்பலாகவே இருக்கும். ரொம்ப பெரிய பூரியாக இருந்ததுன்னா அது சீக்கிரமாகவே அமுந்துடும். இப்போ இதை நல்லா ரவுண்டாக தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா சூடான எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடணும். அவ்வளோதான், இந்த அளவுக்கு தேய்ச்சா போதும். நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா 2 சைடு இருக்க மாவை இது போல் தட்டி எடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா நம்ம எண்ணெயில் போடும்போது இந்த மாவெல்லாம் அந்த எண்ணெயில் உதிர்ந்துட்டு எண்ணெயை வேஸ்ட் பண்ணிடும். நல்லா தட்டினதுக்கப்புறமா எண்ணெய் சூடாக இருக்கும்போது நம்ம இதை போட்டுறணும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் போட்டதும் பூரி நல்லா உப்பலாக உப்பி வரும். இப்போ சூடாக இருக்க எண்ணெயில் இது போல் சேர்த்ததுக்கப்புறமா கரண்டி வச்சுட்டு இது போல் அமுத்தி விடுங்க. அதுக்கப்புறமா சூடான எண்ணெயை அது மேலே இது போல் தெளித்து விடுங்க. அப்போ இது நல்லா உப்பி வந்துடும். நான் சொன்ன ரேஷியோவில், நான் சொன்ன மெத்தடில் அப்படியே நீங்கள் மாவு பசைஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இதே போல் பூரி பெர்ஃபெக்டாக வரும். இப்போ 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா இது நல்லா வெளியில் எடுத்துடலாம். இதே போல் மீதி இருக்க எல்லா பூரியும் சுட்டு எடுத்துருங்க. பூரிக்கு நம்ம மாவு பசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வைப்போம்ல, அந்த டைமில் நீங்கள் பூரிக்கு கிழங்கு மசாலா செஞ்சிட்டிங்கன்னா நம்ம பூரி சுட்டு எடுக்கும்போது கரெக்டாக நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதே போல் மீதி இருக்க எல்லா பூரியும் நம்ம சுட்டு எடுத்துடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பரான கலரில் பெர்ஃபெக்டாக அப்படியே ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி புசு புசுன்னு பூரி தயாராக இருக்குது. அடுத்து உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 2 கப் அளவு தண்ணி வச்சுட்டு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. இதை மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 3 விசில் வரைக்கும் வச்சுக்கோங்க. விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர்லாம் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ கிழங்குலேருந்து தோலை உரிச்சிட்டு அதை கையிலேயே நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கிழங்கு நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை மசிச்சுக்கலாம். இப்போ இது நல்லா சூடாக இருக்குது. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஆறுனதுக்கப்புறம் இதை பார்க்கலாம். அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் 1/4 கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. இது எதுக்காகனா இந்த கிரேவியை நல்லா திக்காகிறதுக்காக. இதுதான் ஹோட்டல்லலாம் சேர்ப்பாங்க. இது நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும்.
இந்த பொட்டுக்கடலையை நல்லா நைஸாக இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கு அப்புறமா இது கூட 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு மறுபடிக்கும் இதை அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நைஸாக அரைப்பட்டுரும் பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். நீங்கள் இந்த பொட்டுக்கடலைக்கு பதிலாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு எடுத்துகிட்டு 1 கப் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக கடுகு, அதாவது 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. தாளிதம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு மசாலாவில் நம்ம நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு தான் சேர்க்கணும். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 3 பச்சை மிளகாயை நீள்வாக்கில் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா காரமாக இருக்கும். நம்ம இதில் மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, காரத்துக்கு இந்த மிளகாய் மட்டும்தான். இப்போ இது நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல பொட்டுக்கடலை, அதை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பொட்டுக்கடலை சீக்கிரமாகவே ஸ்டிக்காக ஆரம்பிக்கும். இப்போ இதில் நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்க சேர்த்துருங்க. உருளைக்கிழங்கு ஆறுனதுக்கப்புறம் தோலை நல்லா உரிச்சிட்டு அதுக்கப்புறமா இது போல் மசிச்சு வச்சுருக்கேன். நான் சொன்னது போல் உருளைக்கிழங்கு 1 2 தெரிஞ்சால் ஓகே, ஏன்னா அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை வேக வச்சுக்கோங்க. ஏற்கனவே உருளைக்கிழங்கு வெந்துட்டதுனால லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சா போதும். ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த கிரேவி நல்லா கெட்டியாக வேணும்னா ஹை ஃப்ளேமில் வச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் இதே ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை விட இன்னும் நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணும்னா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா இது சீக்கிரமாகவே கெட்டியாயிரும். ஏன்னா நம்ம இதில் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்கோம்ல, அதனால். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான உருளைக்கிழங்கு மசாலா அதுக்கப்புறமா பூரி ரெண்டுமே தயாராகிருச்சு. இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் சர்வ் பண்ணிடலாம். நீங்களே பாருங்கள், பார்க்கும்போதே இதை எடுத்து சாப்பிடணும் போல் இருக்கும். அவ்வளோ சுவையாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டிலையே ஹோட்டல் ஸ்டைலில் பெர்ஃபெக்டான பூரி அதுக்கப்புறம் அது கூட கிழங்கு மசாலா இது ரெண்டுமே செய்ய முடியும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்றதுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னும் சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.